வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா வசிஷ்டாசனா. வசிஷ்டாசனா சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்கிற கேள்வி, வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் எப்படி பண்றது? வெயிட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி பாடியில எவ்வளவு டாக்ஸின்ஸ் இருக்குன்னு பாத்துக்கணும். அதாவது ரொம்ப அழுக்கு இருக்கும், நம்ம வெளியே போறோம், கண்டதை சாப்பிடுறோம், என்னன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சோ அந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற நிலைமையில உங்க பாடியை ஃபிளஷ் பண்ணாம, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் அழுக்கெல்லாம் எடுக்காம நீங்க என்ன பண்ணாலும் உங்க பாடியில அது ரியாக்ட் ஆகுறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். சோ அந்த மாதிரி நிலைமையில ஒரு டிடாக்சிபிகேஷன், அதாவது ஒரு சின்ன இது, அதை நீங்க வெறும் வயிற்றுல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டாலே உங்க பாடியில இருக்கிற எல்லா அழுக்கும், அதாவது டாக்ஸின்ஸும் ஃபிளஷ் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க எந்த ஆசனா பண்ணாலும் உங்க பாடியில அது கரெக்டா ரியாக்டும் ஆகும், உங்களுக்கு அந்த பலனை கரெக்டா நீங்க பார்க்கலாம். சோ என்ன பண்ணலாம்? ஒரு கப் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு வெள்ளரிக்காய் அண்ட் ஹாஃப் லெமன் ஜூஸ், அதுல கொஞ்சம் சிட்டிகை உப்பு, இதெல்லாம் கலந்து நீங்க ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க சாப்பிடுங்களேன். உங்க பாடியில இருக்கிற எல்லா டர்ட், டாக்ஸின்ஸ் எல்லாமே போகும். பிளஸ் அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தா டெஃபினெட்லி இட்ஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். நீங்க இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கே உங்க பாடியில ரிஃப்ரெஷ் ஆனது, அதாவது ஹோல் எனர்ஜி, ஒரு முழு நாள் எனர்ஜி நீங்க இதுல பார்க்கலாம். சோ இப்போ வசிஷ்டாசனா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வசிஷ்டாசனா ஸ்பெஷலி ஒரு பாடி பேலன்ஸ் கிடைச்சாதா வெயிட் லாஸ் பண்ண முடியும்னுட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ பாடி பேலன்ஸ் பண்ணி எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலான்னுட்டு இப்போ எப்படி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளாங்க், அதாவது உங்க கை விரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பதிய வைங்க மேட்டில். ஸ்ட்ரெயிட்டா இப்படி வைக்காதீங்க, இப்படி வச்சா உங்க பிரிஸ்ட்ல, அதாவது உங்க மணிக்கட்டுல தான் நிறைய வலி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால கையை நல்லா பதிச்சு விரிச்சு வச்சு பிளாங்க் போஸ்ல இருங்க. பிளாங்க் போஸ்லயே ஒரு 3 செகண்ட் இருந்து பாருங்க. மெதுவா உங்களோட ஒரு கை, அதாவது எந்த பக்கம் நம்ம திரும்ப போறோமோ அதுக்கு ஆப்போசிட், அதாவது நான் ரைட் பக்கம் திரும்ப போறேன்னா நான் லெஃப்ட் கையை கொஞ்சம் முன்னாடி வச்சுப்பேன் என் பாடி பேலன்ஸ்க்காக. இங்க இருக்கிறத கொஞ்சம் 1 இன்ச்சு நகத்து முன்னாடி வச்சு மெதுவா என் கால்களை திருப்பி ஒரு பாதத்துக்கு மேல இன்னொரு பாதத்தை நான் வைக்க போறேன். இதே ஃபர்ஸ்ட் டைம் பிகினர்ஸா இருந்தா ஒரு கால் பாதத்துக்கு பக்கத்துல வைக்கலாம், பேலன்ஸ் இல்லாத பட்சத்துல. அந்த மாதிரி பேலன்ஸ் இல்லைன்னா நீங்க இப்படி வைக்கலாம். பேலன்ஸ் இருக்குன்னா மெதுவா ஒரு பாதத்துக்கு மேல ஒரு பாதத்தை வச்சு நீங்க உங்க கைய மேல எழுப்பலாம். அதுவே காதுக்கு மேலையும் வைக்கலாம். மூச்சு உள்ள வெளிய, மூச்சு உள்ள வெளிய, மூச்சு உள்ள வெளிய. மெதுவா கைகளை திருப்பி வச்சு கீழே இறக்கிடலாம். இறக்குனதுக்கு அப்புறமா இதே ஆசனாவை நீங்க ஸ்லோவா கொஞ்சம் இப்ப முட்டி போட்டுக்கோங்க. இதே ஆசனாவை கைகள்ல பேலன்ஸ், அதாவது உங்களோட ஷோல்டர், உங்க கைகள் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதால நீங்க என்ன பண்ணலாம்னா கைய இப்படி முட்டி போட்டு, அதாவது எல்போ கீழே வச்சு இப்படி நீஸ ஸ்ட்ரெயிட் பண்ணி இப்படி பிடிக்கலாம். இந்த மாதிரியும் பிடிக்கலாம். ஆனா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இடுப்பு கீழே இறங்க கூடாது, இடுப்பு மேலேயே இருக்கணும். பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா கையை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லையா உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாத பட்சத்துல நீங்க கையை இப்படி வச்சுக்கலாம். ஸ்லோவா கைய இறக்கி முட்டிய கீழே போட்டு நீங்க டயர்ட் ஆனீங்கன்னா மெதுவா உங்களோட பாலாசனாக்கு போகலாம். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். வசிஷ்டாசனா மெயின்லி உங்க பாடியில இருக்கிற பேலன்ஸ், உங்களோட வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது ஈஸியும் கூடும். ஒரு நாள் 2 நாள் பிராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு உங்களோட பாடியில இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அகெயின் பிளாங்க் போஸ். பிளாங்க் போஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன விஷயம்? ரெஸ்டிங் பொசிஷன், உங்க விரிஸ்ட், உங்க முட்டி, உங்க ஷோல்டர், இது எல்லாமே ஒரு லைன்ல தான் இருக்கணும். இப்படி போனாலும் உங்களுக்கு பிரச்சனை, இப்படி வந்தாலும் உங்களுக்கு கையில பிரச்சனை. அதனால கைய வைக்கும் போது பாம், அதாவது கை, மணிக்கட்டு, விரிஸ்ட், எல்போ, ஷோல்டர் எல்லாமே ஒரே லைன்ல இருக்குதான்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களோட பாடி பேலன்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா பாடி பேலன்ஸ் கிடைக்காது, நீங்க விழுந்துடுவீங்க, வலி ஏற்படலாம். சோ இத கவனிச்சு வச்சுக்கோங்க. பிளாங்க், கொஞ்சம் கைகளை கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு பாடியை திருப்பிடுங்க.
கையை இப்படி வைங்க. இல்லாத பட்சத்துல இப்படி மூச்சு உள்ள வெளிய உள்ள வெளிய. மெதுவா கையை கீழே இறக்குங்க. முட்டி மெதுவா கீழே போட்டுடுங்க. இந்த முட்டி போடுறதுனால உங்க முதுகுக்கு உங்க ஷோல்டருக்கு எப்பவுமே கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி உங்க எல்போவை கீழே வச்சு பாடியை திருப்பிக்கோங்க. இந்த கை மேல இப்படி வைக்கலாம். மூச்சு உள்ள வெளிய. மெதுவா உங்க கைய சைட்லயும் இறக்கலாம். மெதுவா கைய கீழே இறக்கிட்டு மெதுவா நீங்க முட்டி போட்டு நீங்க பாலாசனாக்கு போகலாம். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா மெதுவா உங்க தலைய மேல எடுங்க. நீங்க இப்போ வசிஷ்டாசனா பாத்தீங்க. வசிஷ்டாசனாவோட மெயின் ரீசன் என்னன்னா அப்பர் பார்ட் ஆஃப், அதாவது மேல்ல இருக்கிற பாடியில சைடுல வயிறுல எக்ஸ்ட்ரா சதை தொங்கும். அதை கரெக்டா சீரா அமைஞ்சு உங்க ஸ்கின் டோனையும் கரெக்டா பாதுகாத்து வைக்கிறதுக்கு தான் வசிஷ்டாசனா. நீங்க இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே வருங்க. நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். நாளைக்கு நான் இன்னொரு யோகாசனாவோட உங்களை சந்திக்கிறேன்.